நான் வந்து ஸ்டாலின் தோக்கணும்னு நான் நினைக்கல. அவர் தோப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் ரொம்ப விரும்பின ஒரு வேட்பாளர் தோக்கணும்னு நினைச்சது வந்து சென்னையில ஒரே ஒரு வேட்பாளர், இவர் கட்டாயம் தோத்துடணும், யாருன்னா இவரை தோக்கடிச்சுங்களேன்னு நினைச்சது சேகர் பாபு. சேகர் பாபு எவ்வளவு திமிரா பண்ணாரு. தேர்தல் அறிக்கையா எப்போ சொன்னோம், காது கேட்கல, எவ்வளவு பண்ணியிருப்பீங்க. எந்த ஆட்சி படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ, படிப்பை பட்டி மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ, அந்த ஆட்சி என்ன பண்ணுதுன்னா 10வது படிக்கிற பசங்களுக்கே வந்து செயல்முறை கல்வி பத்தி சொல்லுது. உண்மையிலேயே அன்னைக்கு 13ஆம் தேதி இப்படி மக்கள் கார்பரேஷன் வாசல்ல போராடினாங்கன்றது ஸ்டாலினுக்கு போயிருக்காதுன்றது என் தக்கம். எனக்கு இருக்கிற புரிதல். யாராக இருந்தாலுமே மக்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும்ன்றதுக்கு தாவேக்காவின் வெற்றி ஒரு உதாரணம். 2021 பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், SC/ST மக்களுடைய பிரச்சனை பத்திலாம் பேசின திமுக 2026 தேர்தல் அறிக்கையில அதுலதான் இருந்ததா? ஏன் சீமான் தோக்குறாரு? உண்மையிலே அவர் மக்களிடம் போய் சென்றடையல. மிஞ்சி போனா ஒரு 1.5 கோடி மக்கள் கிட்ட போய் அவர் சென்றடைஞ்சிருப்பாரா? நீங்கெல்லாம் சொல்லலாம் பழனிவேல் தியாகராஜனே தோக்கடிக்கிறாங்க இந்த மக்கள், எவ்வளவு பெரிய அறிவுஜி அவரு. என்ன அறிவுஜி? IMF ப்ராடக்ட் அவரு. ஒன்னு சொல்றேன் இவங்க கிட்ட, காமராஜர் முதல் ஸ்டாலின் வரை மக்கள் தோற்கடித்த பெரும்பாலான பெரும் தலைவர்களுக்கு பின்னால் மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நடந்து முடிந்த தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வியை தழுவியிருக்காரு. அதற்கான காரணங்கள் பெரும்பாலும் நிறைய விஷயங்களாக பேசப்பட்டு இருக்கு. சில முக்கியமான காரணங்களை குறித்து இங்கே நம்ம கலந்து ஆலோசிக்க இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு திரு புளியந்தப்பு மோகன் அவர்கள் இணைந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை வந்து எனக்கு வந்து ஒரு இலக்கியவாதியா, ஒரு கல ஆய்வாளராக, ஒரு வழக்கறிஞராக தெரியும். மக்களுக்கு உங்களை பற்றி நீங்கள் எப்படி அறிமுகப்படுத்திக்குவீங்க? நான் ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர், அப்படிதான் நான் அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறேன். அம்பேத்கரியம் என்னும் சித்தாந்தத்தோடு மனித உரிமை தளத்துல தொடர்ச்சி செயல்பட்டுட்டு வரேன். மக்களோடு மக்களா செயல்பட்டுட்டு வரேன். சார், நீங்க என்னவா பாக்குறீங்க திரு ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு முக்கிய காரணமா? முக்கிய காரணம் வந்து நான் அது குறித்து ஒரு விரிவா ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறேன். நான் மிக முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணுன்னு நினைக்கிறது, மக்கள் மனநிலை என்னவா இருக்கு, இந்த ஆட்சி என்னவா மக்கள் கிட்ட போய் சென்றடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத இந்த ஆட்சியாளர்கள் உணர மறுத்துட்டாங்க. உணரல. மக்களிடமிருந்து ரொம்ப அந்நியப்பட்டிருந்தாங்க. திமுகன்ற அந்த கட்சி உருவாக்கத்துல இருந்து அந்த கட்சியினுடைய வெற்றி, முதல் வெற்றியா இருக்கட்டும், அந்த கட்சி ஆட்சி பீடத்தை அலங்கரிச்சதா இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு நல்ல விஷயம்னு நம்ம பாக்குறது வந்து அவங்க மக்களோட மக்களா இருப்பாங்க. எந்த ஒரு எளிய மனிதனோ போய் ஒரு மாவட்ட செயலாளரை அணுக முடியும், ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அணுக முடியும், ஒரு அமைச்சர் பெருமக்களை அணுக முடியும்ன்ற நிலை இருந்தது. மக்களோட குறை என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாம அவ்வப்போது வந்து கட்சி தலைமைகள் வந்து கட்சி தொண்டர்களை அழைச்சு பேசுறது, இந்த மாதிரியான எல்லாம் இருக்கும். ஆனா கடந்த ஒரு அம்மையார் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், ஒரு 2019 பிறகு 21 வெற்றிக்கு பிறகு இது இன்னும் அதிகரிச்சது. ஒரு நிறுவனம் ஒன்று வச்சுக்கிறது, பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லிட்டு அவங்கள கூட வச்சுக்கிறது, அவங்க சொல்ற விஷயங்களை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது, சமூக வலைதளங்கள்ல மட்டும் இயங்குறது. அந்த சமூக வலைதளங்களையும் சில இன்டெலெக்சுவல் கூண்டாஸை வச்சுக்கிட்டு மக்களுக்கு எதிரான மக்களுக்கான கருத்துக்கள், ஆட்சிக்கு எதிரான கருத்துக்கள் வரும்போது அதை அப்படியே அந்த இணையத்திலே பூசி மழுவுறது, இணையத்துல மறைச்செல்லாம் மக்கள் மனதுல இருந்து மறைக்க முடியாதுன்றத உணராம இருந்தது, கருத்துருவாக்கம் பண்ணது. ஆனா உண்மையான கருத்து அதுவா இல்லை. எம்பெடட் ஜேர்னலிசம் அதை சொல்லுவாங்க, ஊடகங்களை கையாண்ட விதம், மக்கள் போராட்டங்கள் நடக்கும் பொழுது போய் கூலி படம் பார்க்கறது, உரிமை சார்ந்து தேர்தல் வாக்குறுதிகளை கையில் ஏந்தி போராடின மக்களை தடியடி வச்சு அடிச்சது, பல்வேறு வழக்குகள் அந்த மக்கள் மீது போட்டது, செயற்பாட்டாளர்களை குண்டர் தடுப்பு சட்டத்துல போட்டது. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல திருவண்ணாமலை தொகுதியில வந்து நின்று ஏவா வேலு என்கின்ற பணம் கொழித்த ஒரு எந்த தேர்தலையுமே தோல்வியே சந்திக்காத ஒரு ஏவா வேலுவையே பல சுற்றுக்கள் பின்னடைவுல வச்சு ஒரு திகில் அடைய வச்ச அருள் ஆறுமுகம் என்பவர் வந்து கடந்த ஆட்சி காலத்துல ஒரு விவசாயிகளுக்காக போராடினதுக்காக குண்டர் தடுப்பு சட்டத்துல கைது செய்யப்பட்டார். குண்டர்னு கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலையில சிப்காட், ஏற்கனவே ஒரு சிப்காட் இருக்கே, அந்த சிப்காட்ல வேக்கன்ட் லேண்ட் இருக்கும்போது ஏன் இன்னொரு சிப்காட் எடுக்கிறீங்க, நல்ல விளைச்சல் இருக்கிற விவசாய பூமியை ஏன் வந்து சிப்காட் அமைக்கிறீங்கன்னு கேட்ட காரணத்துக்காக, விவசாயிகளை ஒருங்கிணைச்சு சட்டப்படி சட்டப்பூர்வமா போராடிய காரணத்துக்காக ஏவா வேலு சொல்லி
அவர் வந்து கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டார். குண்டர் குண்டர் தடுப்பு சட்டத்துல பல்வேறு விவசாயிகள் அவரோட சேர்ந்து கைது செய்யப்பட்டாங்க. அவரு கடந்த 2021 திமுக ஆட்சி வர்றதுக்காக பரப்புரை பண்ணவர். ஏன் எல்லாரும் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நான் உட்படன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு வந்து ஒரு பாஜகன்ற ஒரு மதவாத சக்தி இருந்தது, ஒரு மாற்று இல்லைன்னும் போது மிக நிச்சயமா சொல்ல முடியாது ஸ்டாலின் தான் வருவாரு, விடியல் தர போறாருன்னு யாருமே சொல்லல. நம்பி ஓட்டும் கேட்கல. சரி, இருக்கிற ஆட்சிகள்ல இந்த ஆட்சி வந்து ஒரு மினிமம் கேரண்டி தரும் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா நீங்க அதிகாரம் இல்லைங்க, அதிகாரம் இல்லாம தான் இப்ப அடுத்த ஒரு ஆட்சியும் உட்கார போகுது. நீங்க ஒரு மாநில அரசுக்கான அதிகாரம்ன்றது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு. இந்த ரியாலிட்டியா மக்கள் கிட்ட ஒரு முன்ன திமுக இருந்தா அது சொல்லியிருக்கும். அதை கொண்டு போல மாறா நான் வந்து ரொம்ப சிறப்பான ஆட்சி நடத்துறேன், மாதிரி பள்ளிகள் உருவாக்குனீங்க, கல்வித்துறைக்காக தான் தமிழ்நாடே வந்து போற்றி வணங்குற ஒரு மாநிலமா இருக்கு. ஆனா மாதிரி பள்ளின்றத வந்து நீங்க ஒரு சாதனையா சொன்னீங்க. அது புதிய கல்விக் கொள்கையோட ஒரு இது. பிரின்ஸ் கஜேந்திரபாபு போன்ற கல்வியாளர்கள் கல்வித்துறையில எத்தகைய பின்னடைவுகளை தமிழ்நாட்டு சந்திச்சுட்டு வருதுன்னு தினந்தோறும் சொல்றாங்க. ஒரு ஊருக்கு 2 வெற்றியாளர்களை கூப்பிட்டு மாநாடு போட்டீங்க, ரைட்டு. ஆனா அந்த ஊர்ல 98 பேர் கூலி ஆட்களுக்கான கல்வியை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்களே. கடைசியா இந்த அரசு போட்ட ஜிஓ, ஸ்டாலின் அரசு போட்ட ஜிஓ கல்வித்துறையில பயன்பாட்டில் இல்லாத ஆய்வுக்கூடங்களை வந்து ஐஐடி தொழிற்சாலையா ஐஐடி கல்விக்கூடங்களா மாத்துவோம். எந்த ஆட்சி படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ, படிப்பை பட்டி மட்டுமே சொல்லி ஆட்சிக்கு வந்ததோ, அந்த ஆட்சி என்ன பண்ணுதுன்னா 10வது படிக்கிற பசங்களுக்கே வந்து செயல்முறை கல்வி பத்தி சொல்லுது, ஸ்கில் பத்தி. அப்ப எப்படி அவங்க கொள்கையில இருந்து விலகி போனாங்க. அப்ப திடீர்னு ஒருத்தர் வராரு, அவரு வந்து 60கள் திமுக பேசினா அத்தனை விஷயங்களையும் அவர் பேசுறாரு. திமுக தேர்தல் அறிக்கையில இருந்த 2021 தேர்தல் அறிக்கையில இருந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில இருந்த பல்வேறு முக்கியமான மக்கள் நல வெல்ஃபேர் ஸ்கீம்களை தான் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா திமுகன்ற கட்சி என்ன பண்ணுச்சு, 2021 பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், SC/ST மக்களுடைய பிரச்சனை பத்தி எல்லாம் பேசின திமுக 2026 தேர்தல் அறிக்கையில அதுலதான் இருந்ததா? இல்ல. நிறைவேற்றிட்டாங்களா? இல்ல. அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து சொன்ன கட்சியும் அதை பத்தி வாயை திறக்கல, வெறும் 2000 2500 பத்தி மட்டும் பேசுறாங்க, 8000 ரூபாய் கூப்பன் பத்தி மட்டும் பேசுறாங்க. ஆனா வெல்ஃபேர் ஸ்கீம் பத்தி பேசல. அவுட் சோர்சிங்கே பத்தி 2021 தேர்தலின் போது வாயே திறக்காத திமுக அரசு சட்டசபையில வந்து KN அறிவிக்கிறாரு, இனிமேல் பணி நிரந்தரம் என்ற பேச்சுக்கே இடம் இல்ல, அவுட் சோர்சிங் தான். ஜிஓ 115, 116, 117, 152 போட்டு அரசு ஊழியர்கள்ன்ற இனிமேட்டு அரசு ஊழியர்கள்ன்றதே இருக்காது. உதயச்சந்திரன்ற ஒரு அதிகாரியை கூட்டு வந்தீங்க. அவர் கூட்டு வந்து அவர் என்ன பண்ணாரு, நிதித்துறை செயலாளரா மட்டும் இல்லாம நிதி அமைச்சர் போல பத்திரிகைகளை சந்திச்சாரு. அதிகாரிகள் மூலம் ஆட்சி நடந்தது. அப்ப திடீர்னு ஒருத்தர் வராரு, அவரு வந்து ஏற்கனவே நன்கு அறிமுகமானவரா இருந்தாரு. அவர் சொன்னதுல ஒரு உண்மையும் இருக்கு. கட்சி போவதற்கு முன்னால் கட்சி தலைவர் மக்களிடம் போய் சேர்ந்துட்டாரு. அப்ப 8 கோடி மக்களுக்கும் ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு நடக்காதது தாவேகாவுக்கும் விஜய்க்கும் நடந்தது. என்னன்னா, அந்த கட்சியின் சின்னம், கட்சியின் தலைமை மக்கள் 8 கோடி மக்களிடமும் நீக்கமர போய் சென்று அடைந்து விட்டது. தமிழ்நாட்டுல தாவேகான்ற கட்சி தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க வரைக்கும் தெரியுது. ஒரு 15 வயசு இளைஞன் வரைக்கும் அடுத்த MP தேர்தலில் இன்னைக்கு ஓட்டு போடுற தகுதி இருக்கிற இளைஞன் வரைக்கும் தாவேகான்ற கட்சியும் விசில் என்கின்ற சின்னமும் விஜய் என்கின்ற ஒரு தலைமையும் சென்றடைந்து விட்டது. இது முன்னாடி மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு நடக்கல. ஏன் சீமான் தோக்குறாரு? உண்மையிலே அவர் மக்களிடம் போய் சென்றடையல. மிஞ்சி போனா ஒரு 1.5 கோடி மக்கள் கிட்ட போய் அவர் சென்றடைஞ்சிருப்பாரா? நான் அவரோட போராட்டத்தையோ அவரோட கள செயற்பாட்டாளரா இருந்துட்டு சொல்றேன். உண்மையிலேயே அவர் களத்துல நிறைய போராட்டங்களை நின்றுருக்காரு, வழக்கு வாங்கியிருக்காரு, மறுப்பதற்கில்ல. மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போய் நீக்கமர சென்றடைஞ்சிட்டாங்களா? இன்க்ளூடிங் விஜயகாந்த், தேமுதிக வரை. விஜயகாந்த் என்ற நபர் போனாரு, தேமுதிகன்ற கட்சி அன்னைக்கு போயிடுச்சா? முரசுன்ற சின்னம் எல்லா ஊருக்கும் போயிடுச்சா? ஆனா இங்க அப்படி நடந்தது. அப்ப அந்த திரை கவர்ச்சின்றது எதுக்கு பயன்பட்டதுன்னா இந்த ஒற்றை பரப்புரைக்கு பயன்பட்டது இல்லைன்னு நம்ம மறுக்கல. ஆனால் மக்கள் மனம் மாறி விசில் என்கின்ற சின்னத்தில் போய் அந்த பொத்தான அழுத்துறதுக்கு பின்னாடி இருந்த அந்த உணர்வு என்பது வந்து வெறுமன திரை கவர்ச்சியினால் கிடைக்க பெற்றது அல்ல. ஆனா இப்போ இருக்க நிறைய இளைஞர்களுக்கு வந்து தன்னுடைய MLA கேண்டிடேட்டே யாருன்னு தெரியல, எல்லாரும் வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக மட்டும் தான் வாக்கு செலுத்தினதா ஒரு பிம்பம் இருக்கு. மறுபடியும் இல்ல, அது உண்மைதான், அது யாருமே சொல்லல, மறுப்பதற்கு. அதனாலதான் உங்ககிட்ட சொன்ன பெரிய பரப்புரை பண்ணல. ஆனால் இந்த கட்சியின் சின்னம் ஒரு பரப்புரை நடந்தது. கட்சி சின்னமும் கட்சியும் அந்த தலைவரும் இந்த 3 பேரும்கான பரப்புரை வந்து நல்லாவே நடந்தது. அவங்க களத்துக்கு வராம இருந்திருக்கலாம். ஆனா இது போய் சென்று அடைஞ்சிடுச்சு மக்களிடம். இருக்கக்கூடிய அந்த இணைய உலகமும்
களத்திலையும் அது எப்படி போய் சென்றடைஞ்சதில்ல, ஆனா சென்றடைஞ்சிடுச்சு. ஓகே. நீங்க எம்எல்ஏ தெரியாதது வந்து தாவேகாக்கு மட்டும் இல்ல. ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, பெரும்பாலான மக்களுக்கு தங்கள் எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. சரி, நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன். கடந்த தேர்தல்ல உங்க எம்எல்ஏ யாரா இருந்தாலும் போய் கேளுங்க. யாருன்னா ஒருத்தவங்க இருப்பாங்களா? அது தெரியுமா? முதலமைச்சர் யாருன்றது தானே சில ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். சோ இந்த அமைச்சர் யாரு, அந்த அமைச்சர் யாரெல்லாம் மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு என் வீட்டுக்கு இந்த அரசோட திட்டம் என்னவா வருது, என் வீட்டு செலவுல அரசோட செயல்பாட்டுனால எவ்வளவு கூடுது எவ்வளவு குறையுது, என் வீட்டு செலவுல எவ்வளவு கூடுது எவ்வளவு குறையுதுன்றதுதான் மக்களுடைய டெய்லி பேசிஸ் தாங்க மக்களுக்கு. அதை தாண்டி தமிழ்நாடுன்ற தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சிந்திப்பாங்கன்னா, இந்த மாதிரியான சங் பரிவார் கூட்டங்கள், இந்த வானர கூட்டங்கள் அது என்ன பண்ணுது தமிழ்நாட்டுல, அவங்க இந்த இந்து முஸ்லீம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கவனா இது பண்ண முடியும். இன்னொன்னு, தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றியில பாசிட்டிவா பார்க்க வேண்டியது ஒண்ணு, பணம் கொடுக்கல. இந்த சாதி தான் இங்க நிக்குன்ற அந்த பேரியரை உடைச்சிட்டாங்க. இந்த மதம் தான் இங்க நிக்குன்றதையே உடைச்சிட்டாங்க. மதுரை மேற்குல ஜெயிச்சவர் வந்து ஒரு இஸ்லாமியர், அங்க நின்னவர் ஒரு நல்ல ஆண்ட சாதியில இருந்தவர். நீங்கெல்லாம் சொல்லலாம் பழனிவேல் தியாகராஜனையே தோக்கடிக்கிறாங்க இந்த மக்கள், எவ்வளவு பெரிய அறிவுஜீவி அவரு. என்ன அறிவுஜீவி? IMF ப்ராடக்ட் அவரு, வேர்ல்டு பேங்க் ப்ராடக்ட் அவரு. அவர் வெல்ஃபேர் ஸ்கீம்ல அவரு நிதி அமைச்சர்ல இருந்து அவரை பொறுப்புல தூக்கும் போதே ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பாராட்டணும். நான் எங்களை போன்ற பாராட்டணும். காரணம், அவர் கார்பரேட்டுக்கு இலவச மின்சாரம் தரத தப்பு இல்லைன்னு சொல்லுவாரு, ஆனா மக்களுக்கு கொடுத்தா அது தண்ட செலவுன்னு. சோ இந்த மாதிரியான மனிதர்கள் தோக்கடிக்கப்பட்டது இன்னும் வரவேற்க வேண்டியதுன்றேன். நீங்க ஸ்டாலின் ஏன் தோத்தாரு? காமராஜரையே தோக்கடிச்ச மக்கள்னு மக்களை இது பண்றாங்களே. ஒண்ணு சொல்றேன் இவங்க கிட்ட, காமராஜர் முதல் ஸ்டாலின் வரை மக்கள் தோற்கடித்த பெரும்பாலான பெரும் தலைவர்களுக்கு பின்னால் அந்த தோல்விக்கு பின்னால் மிக முக்கியமான காரணங்கள் உண்டு. மாநில பிரிவினையின் போது, மாநில எல்லை பிரிக்கப்பட்ட போது பீர்மேடுன்ற இது வந்து பக்கத்து மாநிலத்துக்கு போயிடுச்சு. அப்ப அதை கேள்வி கேட்கறாங்க, மேடாவது பள்ளமாவது போயான்ட்டாரு காமராஜர். என்னங்க ஐயா இந்த மாதிரி வந்து அரிசி பஞ்சம், மக்கள் வரிசையா நிக்கிறாங்களே ரேஷன் கடைகள்ல, நியாய விலை கடைகள்ல, ஏன் டிக்கெட்டுக்கு நிக்கலையா? அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம், பக்தவச்சல முதலியார் ஆட்சியில வந்து என்ன ஆச்சு? நீங்க வந்து ராணுவத்தை கொண்டு வந்து இளைஞர்களை பொள்ளாச்சியில இளைஞர்கள் நேரடியா சொந்த மக்கள் மீது சுட்டு தாக்குதல் பண்ணுச்சு. இப்ப இந்த அதிருப்திலாம் சேர்ந்து ஒரு பெரும் தலைவரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்காக செயல்பட்டுன்னு மக்கள் வீழ்த்தினான். ஸ்டாலின் அவர் விஷயத்துல என்ன நடந்தது? சென்னைன்ற அந்த டெமோகிராஃபி எடுத்துக்கோங்க, வடசென்னை வளர்ச்சி குழுமம் CMDA, இது உண்மையிலேயே வடசென்னை வளர்ச்சி குழுமத்துல வடசென்னை மக்களுக்கான பங்கு என்ன பேசுவோமா? இந்த ஆட்சி பொறுப்பெடுத்த உடனே கொளத்தூர்ல பிரிட்ஜு கட்டுறேன்ற பேர்ல 100கணக்கான குடியிருப்புகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. அப்ப களத்துல போராட்டத்துல இருந்தோம். அப்ப ஏன் 2024 ஜெயிச்சாங்கன்னு கேட்கலாம். அப்ப யாரும் மாற்று இல்ல, வேற வழி இல்ல. அந்த கொளத்தூர் தொகுதி முழுக்க நீங்க கால்வாய்ன்ற பேர்ல தோண்டி வச்சிருக்கீங்க. அது அந்த மக்களை இது பண்ணுமா? ஆருத்ரா பினான்ஸ். ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்களுடைய தோல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா சில காணொலிகள் வந்து சமூக வலைதளத்துல பரப்பப்படுது. என்ன அப்படின்னா, வேற எந்த தொகுதிக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உட்கட்டமைப்பு வந்து சிறப்பா செஞ்சிருக்க மாட்டாங்க, இவரை போய் எப்படி தோற்கடிக்க ஒரு மனம் வந்தது அப்படின்னு. அதான் உங்களுக்கு சொல்றேன்ல, பிரிட்ஜ் கட்டினாரு, வீடை இடிச்சிட்டாங்களே, அவங்க அதிருப்தியில இருப்பாங்களா மாட்டாங்களா? நான் சொல்றது ஃபேக்ட். கண்டிப்பா இருப்பாங்க. மேபி இந்த ஆட்சியில இனிமேட்டு வந்து அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்லாம் அரசு பணத்துல இயங்குது, சொந்த பணத்துல இயங்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுச்சு. என்ன இல்லைன்னு மறுக்கட்டுமே. தொகுதி முழுக்க ரோடு வெட்டி போட்ட சம்பவம் நடந்திருக்கா இல்லையா? இன்னொன்னு கேக்குறேன், அந்த தொகுதி முழுக்க வந்து அதுல வந்து அந்த ஆருத்ரா அந்த பினான்ஸ் அதனால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, நிறைய நடந்ததுங்க. அது இல்லாம பொதுவான மக்கள் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை அந்த தொகுதியில தான் நடந்தது. அது தாக்கம் செலுத்திருக்காதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல கண்டிப்பா. இப்படி பல்வேறு காரணங்களை அடுக்கலாம். மக்கள் சும்மா வந்து ஒரு லீடரை தங்களுக்கு நல்லது பண்ணவங்கள மக்கள் என்னைக்கு இங்க கைவிட்டிருக்காங்க? தேர்தல் அரசியல சொல்றேன். மேபி சில நல்ல தலைவர்கள், அந்த நல்ல தலைவர்களுக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நாம மக்கள் கிட்ட நம்ம பரப்புரை கொண்டு போல. ஏன்னா எனக்கு தேர்தலில் பணியாற்றின அனுபவம் உண்டு. 2016 இருக்கட்டும், 21 இருக்கட்டும், 20 வயசு இளைஞனா இருந்து நான் தேர்தலில் நேரடியா வாக்கு கேட்டு பூத் ஏஜென்ட்ல இருந்து வேட்பாளர் ஏஜெண்டா வரைக்கும் இருந்திருக்கிறேன். அந்த அனுபவத்துல இருந்து சொல்றேன், சுயேட்சை வேட்பாளர்கள் நாங்க வந்து எங்களால 20 தெருக்கு தான் போக முடியும், 20-30 தெருக்கு 10,000 பேரை சந்திச்சு எங்க விஷயத்த நாங்க சொல்லி நாங்க 2000 ஓட்டு வாங்கியிருக்கோம், ₹1 பணம் கொடுக்காம. அப்போ எனக்கு உணர்ந்த செய்தி என்னன்னா, நம்மளால மக்கள் கிட்ட பெருவாரியா போய் சென்றடைய முடியல. அதுக்கு காரணம் பல்வேறு இருக்கலாம். நம்மளுக்கு நியாயமான காரணங்கள் இருக்கு. நம்மளுக்கு விஜய் மாதிரி ஒரு திரை பலம் இல்ல, புரியுதுங்களா?
அப்ப நம்ம வந்து நம்ம மாற்ற நம்ம விஷயங்களை நாம இன்னும் கூட நம்ம பரப்புரை பண்ணோம்னா டெஃபினட்டா நம்மளாலேயும் ஜெயிக்க முடியும். ஓகே. இப்போ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு ஆட்சிக்கு வர்றப்போ போன பீரியடில் வந்து பணி நியமனம் வந்து அதை குறித்து பேசியிருந்தாங்க. துப்புரவு தொழிலாளர்களுக்கு நிறைய சேவைகள் செய்யறது சொல்லியிருந்தாங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா போன வருடம் வந்து சென்ட்ரல் கிட்ட சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 நாட்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. அதில் நீங்களும் களத்தில் அப்பப்போ கலந்துக்கிட்டீங்க. முழு நேரமும் நீங்கள் இன்னொருத்தம் கூட இருந்தீங்க. அந்த அனுபவங்கள் இருந்துச்சு. அதில் நீங்கள் சந்தித்த விஷயங்கள் என்ன? அப்போது உங்களை மாதிரியான எளிய மக்களை வந்து அரசாங்கம் எந்த மனநிலையில் அணுகுனாங்க? உழைப்போர் உரிமை இயக்க தலைமையில் நடந்த அந்த போராட்டம் 13 நாள் ஒரு வரலாற்று பலம் வாய்ந்த ஒரு போராட்டம். தூய்மை பணியாளர் ஒரு கிட்டத்தட்ட 1900 பேர் நடத்தின அந்த போராட்டத்தில் அரசு கையாண்ட விதம், ப்ராக்சியாக ஒரு பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட்டில் இது பண்ணது, அரசு இயந்திரங்களை ஒரு போராட்டக்காரர்களுக்கு எதிராக கையாண்டது, அரசு வழக்கறிஞர் வந்துருவாரு, அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வந்துட்டு எங்களை சிறைப்படுத்தணும்னு நின்னது, மணிக்கணக்கா சென்னை டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி நின்று வாதாடினது, எங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு எங்களுக்கு எதிராக தடியடி நடக்கும் பொழுது கூலிப்படம் பார்த்தது, எங்களை சாக்கடையில வரைக்கும் இறங்க வச்சது, இதெல்லாம் பண்ண பிறகு 100 நாளுக்கு அப்புறம் சரி ஸ்டேட்டஸ் கோ வில் பி மெயின்டைன்டுன்னு வந்தது. ஏன் சேகர் பாபு எவ்வளவு திமிரா பண்ணாரு? தேர்தல் அறிக்கையா எப்போ சொன்னோம்? காது கேட்கல, எவ்வளவு பண்ணிருப்பீங்க? இதெல்லாம் மக்கள் ரசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்படி இல்ல நீங்க இப்ப மக்கள் இப்படி இல்லன்ட்டாங்க, அவ்வளவுதான். நீங்க ஜெயிச்சதுக்கான காரணம் வந்து எஸ்டிபிஐயோட வாக்கு, இஸ்லாமியர்கள் வாக்கு துறைமுகம் தொகுதியில உங்களுக்கு கை கொடுத்துருக்கு. நீங்களும் பின்னடைவு சந்திச்சுட்டு தான் வந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 ரவுண்டு பின்னாடி அவருக்கு ஒரு மரண பீதி காமிச்சு. இன்னொன்னு, அந்த தேர்தல் நாள் அன்னைக்கு 3:30 மணிக்கு மேல அவர் பண்ண ஒரு விஷயம், அப்ப அது வாக்காளர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினது. ஒரு ப்ராப்பரான வாக்கு பதிவு அங்க நடக்கல. அது ஒரு பெரிய தாக்கம். நான் வந்து ஸ்டாலின் தோக்கணும்னு நான் நினைக்கல, அவர் தோப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நான் ரொம்ப விரும்பின ஒரு வேட்பாளர் தோக்கணும்னு நினைச்சது வந்து சென்னையில ஒரே ஒரு வேட்பாளர், இவர் கட்டாயம் தோத்துடணும், யாருன்னா இவரை தோக்கடிச்சுங்களேன்னு நினைச்சது சேகர் பாபு. ஆனா அது நடக்கல. அவர் வந்து சென்னையோட குறுநில மன்னரா செயல்பட்டாரு. சென்னையே நான் தான் நினைச்சாரு. அவருக்கு இது வந்து ஒரு தேவையான அடின்னு நான் நினைக்கிறேன். சென்னைனா நீங்க கிடையாது, சென்னைன்றது மக்கள். இந்த நகர்ப்புற குடிசை மாற்று வாரியத்தை எடுத்துக்கங்க. நீங்க திமுக ஆட்சி எதெல்லாம் இன்னைய வரைக்கும் இணையத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க திங்கிற சோறு, நீங்க இருக்கிற வீடு, அதெல்லாம் திமுக கொடுத்ததுன்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்றேன். நீங்க 70களில் கொண்டு வந்த குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு இல்ல. கலைஞர் கொண்டு வந்த குடிசை மாற்று வாரியம் இன்னைக்கு இல்ல. அவர் மகன் வந்து அதை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு மாத்தி எங்களை உரிமையாளர் என்ற நிலையில இருந்து பயணிட்டாளர்னு மாத்திட்டாரு, பெனிஃபிஷரியா மாத்திட்டாரு. நீங்க உருவாக்கின மாநகர போக்குவரத்து கழகம் இன்னைக்கு இல்ல. அது உலக வங்கியிடம் அடகு வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2030க்குள்ள வந்து 7,500 தனியார் பேருந்து வரப்போகுது. இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்க ஏசி பேருந்துகள் அத்தனை, எலக்ட்ரிக் பேருந்துகள் அத்தனையும் தனியார் பேருந்துகள். 288A அமெண்ட்மெண்ட் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல அது என்ன சொல்லுது? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல 2 பிரைவேட் செக்ரட்டரி கொண்டு வந்தீங்க. எல்லா சர்வீஸ் செக்டார்லயும் அவுட் சோர்சிங் பண்ணிட்டீங்க. டான்ஜென்கோ அதானிக்கு அந்த நிலக்கரி இது பண்றதுல அதுல ஊழல் பண்ணதுனால நம்ம தமிழ்நாடோட பேரு அமெரிக்க நீதிமன்றம் வரைக்கும் போய் மானம் போச்சு. இதெல்லாம் நடக்கலையா? இல்ல, இதெல்லாம் நடந்தும் நல்லா ஆட்சி கொடுத்தோம் அப்படின்றது ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இல்லாம இருக்கிறது, மக்களை குற்றவாளிகள் போல சித்தரிப்பது தப்பு. இன்னொன்னு, இதையெல்லாம் தாண்டி இந்த இருபெரும் கட்சிகள் மீதும் அவங்க செஞ்சிட்டு இருந்த ஊழல்கள், அவங்க செஞ்சுட்டு இருந்த எல்லா விஷயங்கள் மேலேயும் ஒரு கடுமையான அதிருப்தி இருந்தது. அதையும் இல்லாம இந்த தேர்தல் களத்துல சபரீசன் நேரடியா வந்தது களத்துல அந்த பெண் நிறுவனம் பண்ண எம்பர்டட் அந்த கருத்துருவாக்க அரசியல் பிம்ப கட்டமைப்புக்கு பல 100 கோடி போட்டு செலவு பண்ணது. ஸ்டாலின் என்கின்ற பிம்பத்தையும் உதயநிதி என்கின்ற பிம்பத்தையும் மக்களிடம் கொண்டு போகுது. இவங்க பிம்ப அரசியலுக்கு எதிராக பேசுறாங்க. அதுதான் நகைப்புக்குரியதா இருக்கு. பிம்பம் வந்துடுச்சு, விஜய் என்கின்ற பிம்ப சிறைன்றாங்க. சரி, அதுல உண்மை இருக்கோ இல்லையா, அது ரைட். ஆனா நீங்க பண்ணது என்னன்றேன், பிம்ப அரசியல் தப்பு தான். அது விஜய் பண்ணாலும் சரி, நீங்க பண்ணாலும் சரி. கதாநாயகன் வழிபாடு கூடாது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அதான் சொல்ற, ஹீரோ வர்ஷிப் லீட்ஸ் டு டிக்டேட்ஷிப்ன்றாரு. சர்வாதிகாரத்துக்கு இட்டு செல்லும். அரசியலை ஆணையில் வையினார் மாவோ. கீப் பாலிடிக்ஸ் இன் கமாண்ட்.
அதை நீங்களே பண்ணலையேன்றேன். நீங்க பண்ணாதோட விளைவுதான் இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு. அப்ப தனி மனிதன் அவரு அதை நோக்கி தான் போயிருக்குது. அது 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 அப்படி அதை நோக்கி போறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருடைய கிட்டத்தட்ட குழந்தை பருவத்திலேருந்தே அரசியலில் இருக்கேன், நான் வந்து வீட்டில் இருந்தவரை வந்து கழகத்தில் அறிவாலயத்தில் இருந்துற அதிகம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியல்வாதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தகைய பிரச்சனைகள்லாம் அவருடைய காதுக்கு போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் யாரும் அந்த அணுக முடியாத நிலைமையில வச்சிருப்பாரு. அவரு சுத்தி இருந்த அரசவை புலவர்கள் அவரை சுத்தி எலிட்டு தாங்க இருந்தாங்க. இந்து என்றாம், ஸ்ரீராம், இந்த மாதிரியான வந்து ஒரு எந்த இந்த நான் பிராமின் மூமெண்ட் எதுக்காக தொடங்கப்பட்டதோ அதெல்லாம் விட்டுட்டு அவங்க யாரை எதிர்த்து இது பண்ணாங்களோ அவங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த திமுக தொடங்கப்பட்டதுக்கான காரணமே வந்து இல்லாம. ஆமா, நீங்க வந்து எல்லாரும் அவங்க உட்கார்ந்துட்டு ஐயா சூப்பரா அச்சீவ் பண்றீங்க, உங்களை மாதிரி யாருமே இல்லைங்கய்யா, காலையில தொல்காப்பிய பொங்கல ஒரு 10 பேர் சொல்றது, ஒரு 5 பேர் சொல்றது, இது எல்லாம் சொல்லி கொடுத்த ஆட்களே வந்து. ஆமா, சொல்லி கொடுத்த ஆட்களே வந்து சொல்றது சூப்பரா அச்சீவ் பண்ணுங்க, செம்ம கவர்மெண்ட் சார், களத்துல என்ன நடக்குதுன்றது தெரியாம இருக்கிறது. உண்மையிலேயே அன்னைக்கு 13ஆம் தேதி இப்படி மக்கள் கார்பரேஷன் வாசல்ல போராடினாங்கன்றது ஸ்டாலினுக்கு போயிருக்காதுன்றது எனக்கு இருக்கிற புரிதல். ஆனா இப்படி அறியாம இருக்கிறதே ஒரு முதல்வரா ஒரு தப்புன்றேன். கண்டிப்பா. ஏன்னா அப்படி போயிருந்தா ஒரு அடிப்படை மனிதனா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா படம் பார்த்துட்டு விமர்சனம் சொல்றதுக்கான ஒரு அவரு எடப்பாடி என்ன பண்ணாரு, நான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், இவரு டிவில கூட பார்க்க தயாரா இல்ல. அப்படியா, நான் அப்ப கூலி படம் பார்த்துட்டு இருந்தேன்ட்டாரு. இங்க இந்த ஆட்சியில மிக முக்கியமான பியூரோக்ராட் ரன் கவர்மெண்ட்டுங்க. இப்ப அடுத்து வரப்போற அபாயமா அதுதான். நம்ம இந்த ஆட்சி மக்கள் வந்து அதிருப்தியில இது பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்து ஒரு கவர்மெண்ட் வரப்போது, அது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். இப்ப வரைக்கும் தாவேகா தலைவர் விஜய் எந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரியும் போய் பார்க்கல. அப்ப இதுவே வந்து ஒரு மறைமுக செய்தி என்ன சொல்றதுன்னா, நீ வா, எங்க அதிகாரம் என்னன்னு அதிகாரிகள் நாங்க காட்டுறோன்ற மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரியல. சோ இந்த அதிகாரிகள் ஆட்சி மறுபடியும் நடக்கக்கூடாது. நடந்ததோட விளைவுதான் இவங்க ஆட்சி விட்டு போயிருக்கிறாங்க. ஆனா அது நடப்பதற்கான அபாயம் இன்னும் இருக்குது. இன்னைக்கே வந்து நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துக்கு எம்டி வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான். சரிங்களா? இந்த மாதிரி பல கார்பரேஷன்ஸ் சொல்லலாம். ஓகே. இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக தலைவர் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாகவும் இத்தனை நாள் அவங்க எதிர்கொண்ட பல பிரச்சனைகளுக்கு ஒரு வெள்ளியாகவும் தான் பார்க்குறாங்க. திரு விஜய் அவர்களால் வந்து இதை எதிர்கொண்டு முடியும் நினைக்கிறீங்களா நீங்க? ஒரே ஒரு விஷயம் தாங்க, நான் மீண்டும் சொல்றேங்க, தனி மனிதர்களால் எந்த ஒரு விடுதலையும் கொண்டு வர முடியாது. தத்துவங்கள் தான் இது பண்ணும். இது வந்து ஏதோ பூமர் மாதிரி பேசணும்னு கூட நினைச்சுக்கலாம். ஆனா இதுதான் உண்மை. மக்கள் போராட்டங்கள் மூலம் தான் உரிமைகளை வென்றெடுக்க முடியும். இந்த ஆட்சி பண்ணதுக்கு அவங்க பண்ண குறைந்தபட்ச ஆட்சி அதிகாரத்தை வச்சு செய்ய வேண்டியதை செய்யாம, ஒரு பக்கம் சமூக நீதி பேசிட்டு இன்னொரு பக்கம் நவதாராளவாத கொள்கையை வந்து உயிர் மூச்சா கொண்டு பீயிங் வெரி லாயல் தேன் த கிங் டு த கிங்டம்ன்ற மாதிரி, பீயிங் வெரி லாயல் தேன் த கார்பரேட் டு த கார்பரேட்டிசம் அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க. மாறினதோட விளைவு பாஜகவின் பொருளாதார கொள்கைகளை அப்படியே அடியொட்டி நடத்தினது. அது எல்லாம் மக்களை பாதிச்சிருக்கு. அது திமுகன்ற ஒரு பாரம்பரியமிக்க 76 ஆண்டுகள் கட்சியை 2வது இடத்துக்கும் 54 ஆண்டுகள் கட்சியை 3வது இடத்துக்கும் தள்ளிட்டு 2 ஆண்டுகளே ஆன ஒரு புது கட்சியை ஆட்சி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப மக்கள் இவங்களே இப்படிதான் அணுகுனாங்கன்னா 2.5 ஆண்டு கட்சியை எப்படி அணுகுவாங்கன்றது பதில வந்து நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஆனா அங்க விஜய் இது இவரால பண்ண முடியுமா? தனி மனிதரால் பண்ண முடியாது. ஆனால் அவரோட அணி எப்படி இருக்க போது, அவர் அதிகாரிகளை எப்படி கையாள போறாரு, அது மக்கள் பிரதிநிதிகள் நடத்தும் அரசா இருக்க போதா, அதிகாரிகள் நடத்தும் அரசா இருக்க போதா, இதுக்கு முன்னாடி இருந்த சேவைத்துறையில அரசு விலகுனதுல இருந்து மீண்டும் அரசு அந்த சேவைத்துறைகளை தானே எடுத்து நடத்துமா, அவுட் சோர்சிங் முறைகளை கைவிடுமா, போராடிய தொழிலாளர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் திரும்ப பெறப்படுமா, இது எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். மீண்டும் இவரும் நம்மளை வந்து கடந்த 5 ஆண்டுகள் போல நம்மளும் இவரை போராட நிர்பந்திப்பாரா? மிக நிச்சயமா போராட்டம் பண்ண தயங்க மாட்டோம். கண்டிப்பா. இந்த 5 ஆண்டுகள் நம்மளை இவர் எப்படி நடத்த போறாரு, இல்ல இவரும் வந்து ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு இவரும் இணையத்துல வந்து ஒரு இன்டலெக்சுவல் கூண்டாஸை வச்சுக்கிட்டு பேச போறாரா, இவரும் தொல்காப்பிய பூங்கால போய் நடந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா அதுலயே சர்ப்ரைஸ் ஆயிட போறாரா? இது எல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். ஆனா நான் ஒன்னும் சொல்றேன், யாராக இருந்தாலுமே மக்கள் நினைத்தால் எதையும் மாற்ற முடியும்ன்றதுக்கு தாவேகாவின் வெற்றி ஒரு உதாரணம். அவங்க என்னவா இருக்க போறாங்கன்றது காலமும் அவங்க செயல்பாடும் தான் பதில் சொல்லும். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்காங்க, மக்களுக்கான கட்சி, மக்களுக்காக இது பண்ணுவோம் அப்படின்ட்டு. எலெக்ஷன் முடிஞ்சு அதை வெற்றி பெற்று பொறுப்புல அரியணையில் அமரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கார்பரேட்டுக்கு சாதகமான ஒரு நபர்களா மாறுறாங்க. யாரா இருந்தாலுமே சரி, திரு பிரதமர் மோடி அவர்கள்ல இருந்து இப்போ வந்த திரு ஸ்டாலின் அவர்கள் இருந்து இப்போ வந்திருக்க விஜய் சார் அந்த மாதிரி மாறுவாரா அவங்கள மாதிரி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த சிஸ்டம் அப்படிதாங்க இருக்கு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்.
இப்போ ஒரு சட்டம் வரப்போகுது, யூஜிசியை வந்து நிறுத்திட்டு விக்ஷித் பாரத், அந்த அந்த சட்ட மசோதா வரப்போகுது. அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க? ஒரு அரசா இருந்துட்டு எப்படி எதிர்கொள்ள போறாங்க? கடந்த ஆட்சியில வந்து கல்வித்துறைக்கு வந்து போதிய நிதி தரல, அதை இவங்க எப்படி எதிர்கொள்வாங்க? அந்த மாதிரியான விஷயம். கொட்டடி காவல் கொட்டடி சித்திரவதைக்கு எதிராக இவங்க செயல்பாடு என்னவா இருக்க போகுது? கடந்த ஆட்சிகள்ல வந்து வன்கொடுமை கண்காணிப்பு கூட்டங்கள் நடத்தல. 3 தான், 10 நடத்த வேண்டிய இடத்துல மினிமம் 10 நடத்த வேண்டிய இடத்துல 3 தான் நடத்துனாங்க. இவங்க எத்தனை நடத்த போறாங்க? ஏன்னா பெருவாரியா தலித் மக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க. ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டம் இயற்றப்படுமா? இப்போ நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே பீரியட்ல ஸ்டாலின் அவர்கள் முன்மொழிஞ்சாரு. டிஎம்கே பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு, இது எல்லாமே லாக்அப் டெட்ஸும் நடந்துச்சு, கவின் அவர் மாதிரியான ஆணவ கொலைகளும் நடந்துச்சு. அதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு டைமும் நான் வந்து உங்களை சந்திப்பேன், ஒவ்வொரு மாவட்டமாக நான் வந்து ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸில் நான் வந்து சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. தலித்துகளுடைய வாக்கு மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினுடைய வாக்கும் வந்து பெரும்பாலும் இது எல்லாத்துக்குமே பதில் ஒரு 90 நாள் ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி. ஏன்னா வந்து கத்துக்கிட்டோன்றதுக்கு ஆட்சி அதிகாரம் என்பது வந்து ஒரு சாதாரண விஷயம், டெஸ்டிங் இது ரேட் கிடையாது, சோதனை எலிகள் கிடையாது, மக்கள். அதனால இது மக்கள் வாழ்க்கை, வாழ்வாதாரம், அரசு, நாடு, மக்கள் உரிமை, இது எதையும் இழந்துடவும் கூடாது. ஒரு ரொம்ப தூரம் கொண்டு வந்திருக்கோம் ஒரு விஷயம். அது கடந்த 5 ஆண்டுகள்ல வந்து ஒரு அதிகாரிகளோட ஆட்சியினால் ஒரு கொஞ்சம் பின்னோக்கி போயிருக்கோம். நம்ம கையை விட்டு மாநகர போக்குவரத்து கழகம் போயிருக்கு. பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள், சேவைத்துறை, பல குளறுபடிகள், நிர்வாக சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, இதுக்கெல்லாம் காது கொடுக்க போறாரா இல்லையா, மக்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்ப்பாரா, இது எல்லாம் ஆட்சி தான் பதில் சொல்லும். ஆனால் 90 நாளுக்கு ஒரு சின்ன ஹனிமூன் பீரியடு கொடுக்கணுன்றது வந்து ஒரு தார்மீகம். ஏன்னா லாட் ஆஃப் ரிப்பேர் ஹேஸ் பீன் டன் இன் தி பாஸ்ட். போய் செட்டில் ஆகிறதுக்கே கொஞ்சம் ஆமா, அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே பதவி ஏத்துட்டு போறதுக்கே ஒரு 10 நாள் ஆயிடும் எப்படியோ. ஸோ அந்த ஒரு 30 நாள் 60 நாள் ஒரு 90 நாள் கூட வெயிட் பண்ணிட்டு தான் இந்த ஆட்சியின் மீது ஒரு கிரிட்டிக்கை வந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகே, இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி அவர் மேல சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எல்லாம் வந்து கடந்து மீண்டும் அவர் வந்து கடந்து வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இப்பயா இனிமேட்டுக்காவது இது வந்து அவர் காதுக்கு போய் எட்டும்? இந்தியாவிலேயே திமுக மாதிரியான ஒரு நல்ல எதிர்கட்சியை நீங்க பார்க்கவே முடியாது. கண்டிப்பா 13 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சிறந்த எதிர்கட்சியா செயல்பட்டவர் கலைஞர் அவர்கள். 13 ஆண்டுகள் கட்சி உடையில, எதுவுமே ஆகல. ஆட்சி அதிகாரத்தை 2-3 தேர்தல் தோத்தும் ஒரு ஸ்டபனா நின்று மறுபடியும் 2 வருஷம் இருந்து மறுபடியும் எமர்ஜென்சில தோத்து மறுபடியும் ஒரு படுதோல்வி அடைஞ்சு 2 தொகுதியில மட்டும் ஜெயிச்சு 96க்கு அப்புறம் தான் அது வந்து ஒரு தேர்தல் மாறி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 77ல இருந்து 96 வரைக்கும் அவருக்கு ஒரு சோதனை காலகட்டம்னே சொல்லலாம். இடையில 2 வருஷம் தவிர, இடையில 18 ஆண்டுகள் வந்து ஆட்சி வந்து அதிமுக கிட்ட தான் இருந்தது. 77 to 96 இடையில 2 ஆண்டு தவிர. ஸோ இந்த மாதிரியான சோதனையே கடந்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. மீண்டும் பேக் டு ஐடியாலஜிஸ், பேக் டு தொண்டர்கள், பேக் டு கழக உடன்பிறப்புகள்னு இருந்தாங்கன்னா மேபி அவங்க ரிவைவ் ஆவாங்க. இல்லை மறுபடியும் அதே பெண், அதே சபரிசன், அதே ஸ்ட்ராட்டஜிஸ், அதே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பிக்கிட்டு அதே சோஷியல் மீடியாலே எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு நினச்சாங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா வகையிலுமே வந்து விளம்பரப்படுத்துறத வந்து முக்கியத்துவமாக பார்த்தாங்க. அதுக்காக வந்து இன்ற ஜென்சி கிட்ஸை வந்து அச்சீவ் பண்ண, அவங்கள போய் சேர்ந்தடையணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு வந்து அவங்க எல்லாமே பண்ணாங்க. நீங்கள் இப்போ இவங்க நிறைய பேர் வந்து ஏன் இவ்வளோ கத்துறாங்க, ஏன் இவ்வளோ சத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில்வேல் மாதிரியான நிறைய பேர். ஏன்னா இவங்க எல்லா யூடியூபுக்கும் வந்து அரசு பணம் செலவிடப்பட்டிருக்கு, அரசு விளம்பரம் கொடுக்கப்பட்டது என்ற பெயரில். அது இல்லாமல் சிலர் வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங்ன்ற பேரில் சிலர் வந்து அரசு அதிகாரத்தில் உட்காந்துக்கிட்டு மாதம் 3 லட்சம் 4 லட்சம் 2லேருந்து 3 லட்சம் சம்பளம், அரசு சம்பளத்தையே வாங்கினவங்க. அரசு கோயலேஷன், அதாவது எப்படி சொல்றதுன்னா அரசு பதவிகளில், அலுவல் சார் பதவிகளில் போய் இருந்தது. இப்போ அதெல்லாம் வந்து இல்லைன்னு ஆயிட்ட பிறகு ஒரு சின்ன அதிருப்தி இருக்க தானே செய்யும். ஏமாற்ற இவ்வளோ நாள் கடைசிட்டு இருந்த ஒரு சொகுசும் பணமும் இல்லாத அது ஒரு மாதிரி சின்ன அதிருப்தி. அதனால கூட இந்த இவ்வளோ சத்தம்.
பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் எடுக்கும் சொல்றதுக்கு. ஆனா திமுக கண்டிப்பா வந்து ஒரு நல்ல எதிர்க்கட்சியா செயல்படுன்றதுல எல்லளவும் மாற்றம் இல்லை. கண்டிப்பா அது கலைஞரே சொல்லியிருக்காரு இல்லையா, ஆமா. திமுக வந்து ஆளுங்கட்சியா இருந்து செயல்படுறத விட எதிர்க்கட்சியா பயங்கர சிறப்பா ரொம்ப சிறப்பா செயல்படும். அந்த ம். நம்பிக்கை எனக்கு 100% கடந்த கால வரலாறுகள் வந்து திமுகவை நம்மளுக்கு அப்படிதான் கொடுத்துருக்கு. ம். நாளைக்கே அவர் வந்து எவ்வளவு புரட்சிகரமா ஒவ்வொரு அறிக்கை இருக்குதுன்றத பாருங்க. அவர் நேத்து போட்டிருந்த ஒரு ட்விட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா, திமுக வந்து களத்துல இருந்தாலும் இல்லைனாலும் எப்பயுமே வந்து மக்களுக்கு ஆதரவா ஒரு எதிர்க்கட்சியா வந்து செயல்பட்டு தான் எதிர்க்கட்சியா நல்லா செயல்படும். மாற்று கருத்தே இல்ல. ஓகே, ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலகம் எதிர்பார்க்கும் பெரிய மாற்றம். அந்த சக்தி வாய்ந்த மாற்றம் மீண்டும் வருகிறது. 2026 2027 குரு பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா அல்லது சோதனையா? 4 முன்னணி ஜோதிடர்கள் ஒரே மேடையில் துல்லியமான கணிப்புகள், 12 ராசிகளுக்கும் தனித்தனி பலன்கள். நடந்து போகக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றமான செயல்பாடுக்கு போகக்கூடிய என்ன விஷயம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ உதவி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். வழிபாட்டு முறைகள், வீட்டு பக்கத்துலேயே எந்த முருகப்பெருமான் கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை 21 முறை சுற்றி வாங்க. பிரச்சனைக்கு சரியான பரிகாரங்கள், மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது, அங்கே வந்து பால் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள். ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே வரவரத மகாகாளி கபாலி திருநீலகண்டி வசிய ஸ்வாக. உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகும் இந்த குரு பெயர்ச்சி. நீங்கள் ரெடியா? 2026 27 குரு பெயர்ச்சி அதிர்ச்சி கணிப்பு மிஸ் பண்ணாதீங்க. பிரத்யேகமா நமது குமுதம் பக்தியில்.